அலஃப் பெத் கிமல் டாலத்து அப்படி போகாமல் நீங்கள் சார்ட்டு கையில் வச்சிங்க. 22 லெட்டர்ஸே நான் போடுறேன். சில லெட்டர்ஸ் நீங்கள் பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கும், பார்த்து சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். அப்புறம் நீங்கள் பழக்க அனுபவம் பார்க்காம என்ன செய்யலாம், சொல்லலாம். நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்குங்க. ஓகேயா? ஆறாம் ஆறாம் ஷே ஆறாம் ஷே ஆறாம். நான் எப்படி எழுதுறேங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏல் ஏல். இப்போ ஒரு கேள்வி கேளுங்க என்கிட்ட. எப்படி ஈ ஆச்சு அப்படி வா. இன்னும் நம்ம வவலுக்கு என்ன செய்யலை, போகலை. வவல் உங்கள் கையில் இருக்குது, இருக்கு இல்லையா? சொல்லித்தரேன். எப்படி ஈல். இப்போ பாருங்கள், வவலுக்குள்ளே போகாமலே படிப்பு தான் டாப் லெவல். ஜூவிஷ் பீப்புள் வவல் இல்லாமலே தான் பைபிள் யூஸ் பண்ணுவாங்க. 2 விதமான எபிரே பைபிள் இருக்குது. ஒன்று வவல் வித்து பைபிள், வவல் இல்லாத பைபிள். ஒருத்தன் வவல் இல்லாமலேயே சுக்கு மிளகு திப்பிலின்னு கரெக்டாக புரிகிறான் அப்படின்னா அவனுக்கு வவல் வரும்போது ரொம்ப டாப் ஆகிடுவான். வவல் இல்லாமல் குழம்புறான்னா அவனுக்கு வவல் தேவை. வவல் இல்லாமல் குழம்பாதவனுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் படிக்கிறது தான் த ரைட் வே ஆஃப் லேர்னிங். இனி வவல் வரும்போது உங்களுக்கு கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும். டக்கு 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 டக்குன்னு வாசிடுங்க. ஓகேயா? இப்போ பாருங்க, ஏல் இங்கே ஒரு 0 போட்டால் ஓன்னு அர்த்தம். ஏலோ. வச்சுங்க, ஏலோஹீம் ஏலோஹீம் ஏலோஹீம். வர்றப்போ வவல் வரும்போது வரும். இப்போ கேள்வி கேட்காதீங்க, அப்படியே வந்துட்டுருங்க. நான் எழுதி போட மாட்டேன், நீங்களே சொல்லணும். ஏலாஹ் ஏலா. ஏல் மாதிரி அரமாய்க்கில் தேவனுடைய நாமம் என்னது? ஏலா. நெகேமியா, எஸ்ரா, தானியல் இந்த புஸ்தகங்களில் மற்றும் யோபின் புஸ்தகத்தில் ஏலா என்கிற வார்த்தை நிறைவேறும். ஏலோவா. சத்தமாக சொல்லுங்க. அது தேவனுடைய ஒரு நாமம், தேவனுடைய ஒரு நாமம். அரமாய்க் ஏலோவா ஏலோவா ஏலா ஏலோவா.
சொல்லுங்க. லெப். லெப்னா என்னது? லெப்னா என்னது? ஹார்ட். லெப். லேவி. எல்லாம் கவனிங்க. இதில் ஒரு புள்ளி வந்தா பி, புள்ளி வரலன்னா வி. ஓகேயா? நாகேஷ் வந்தா வி, பி இல்லாட்டா என்னது? வி. சரி, இப்போ கொஞ்சம் கூட பெரிய லெட்டர்ஸும் கூட வருவேன். இதை பார்த்தோன்னே கரெக்டாக சொல்லணும். லெட்ரு நான் எழுதும்போதே சொல்லணும். இது என்னது? இது என்னது? ஆர். ரஷ். நீங்கள் ஏன் வீங்கிறீங்க அப்படின்னா அது வவு. வாவு ரஷ் ரெண்டும் பார்க்க ஒன்று மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டு வித்தியாசமான லெட்டர். இப்போ சொல்லுங்கள், இது என்னது? எம். ராம். ராம். ராம் என்பது பைபிளிக்கல் நேம். ராமா பைபிள் நேம். ராமா, பாமா, சிம்ரன் இதெல்லாம் ஹீப்ரு நேம். ஓகேயா? ராமா. கவனிங்க. யாவே. 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 இதெல்லாம் நீங்கள் அறிவிற்காக மாற்றும். நான் கீழே எழுதி போடாமலே நீங்கள் சொல்லணும். ஏல் ஷடாய். எல் ஷடாய். சொல்லுங்க. பி. இது என்னது? எதுக்கு இப்படி வருமா? கத்துக்கு ஸ்ட்ரீட் கையில் தானே இருக்குது. என்னது?
நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே மைண்டு ஒர்க் ஆகாது. என்ன முதல்ல சொல்லுங்கள், இது என்னது? பி. இது என்னது? பெத் லெஹேம். பெத்லஹேம் சொல்லக்கூடாது, ரெண்டு வேர்டு. பெத் பெத்துனா என்னது? ஹவுஸ், வீடு. லெஹம்னா பிரெட், அப்பம். ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. பெத் ஏலோஹிம் அப்படின்னு நாமம் இருக்குது. பெத் ஏல் தான் எல்லாருக்கும் தெரியும். பெத் ஏலோஹிம் அப்படின்னு நாமம் பைபிளில் இருக்கிறது. பெத் ஏலோஹிம். இப்போ இதை சொல்லுங்க. பெத் யாவே, யாவேயின் வீடு. சொல்லுங்க. ஷாலோம். பெத் ஷலோம் என்ன அர்த்தம்? சமாதானத்தின் வீடு. கவனிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இஸ்ராயேல், இஸ்ராயேல், இஸ்ராயேல். அதாவது ப்ரொனவுன்சியேஷன் என்பது கவனிங்க நல்லா. முதல்ல எந்த பாஷையும் ஸ்போக்கன், பிறகு தான் என்ன எழுதுவாங்க, லெட்ரு. ஓகேயா? இதை அப்படி தான் நீங்கள் படிக்கணும், உல்ட்டா படிக்கக்கூடாது. எப்படி வந்ததோ அப்படியே படிக்கணும். அப்போ வந்து பை டிஃபால்ட்டே நம்முடைய ஆவி அப்படி தான் இருக்குது. அது அப்படியே இங்கிலீஷை கூட இப்படி சொல்லி கொடுத்தாச்சுன்னா 2 நாளில் உங்களை பேச வச்சிடலாண்ணா. 2 நாள் கோர்ஸ் போடுங்க இங்கிலீஷில். 2வது நாள் நீங்கள் கிராமரை கரெக்டாக போட்டு சூப்பராக பேச வச்சிடலாம். இங்கிலீஷ் ஹீப்ரூவை விட ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். நம்ம டீச்சர்ஸுக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் தெரியாது. எங்கேயாவது காசை கொடுத்து ஒரு வேலை எடுத்துகிட்டு வந்து 12ஆம் கிளாஸ் வரை படித்த பிறகு 12 லெட்ரு கூட இருக்காது. நம்ம இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்கள போட்டாச்சுன்னா தமிழ்நாடே இங்கிலீஷில் என்ன செய்யும், பேசும். ஆனால் நம்ம தங்கிலீஷில் தான் என்ன செய்யிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம்.
இனி நீங்கள் சொல்லுங்கள். கவனிங்க. சாமுவேல், ஷீமுவேல், சாமுவேல் அல்ல, ஷெமுவேல். ஷெமுவேல் ஹீப்ரூவில் ஷெமுவேல். சிம்சோன் இல்லை, ஷிம்ஷோன். ஷிம்ஷோன். பவுல்ஸ் போயிடுமா? பவுல்ஸ் போயிடுமா? சரி, பவல்ஸ் போயிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாகிடும் உங்களுக்கு. தம்பி உள்ளாடி இதனுடைய பவர் கார்டு இருக்கு பாட்டு. உள்ளாடி இதனுடைய பவர் கார்டு இருக்கு, அது அப்படி இருக்கட்டும். பவர் நம்ம சார்ஜர் உள்ளாடி எடுத்துட்டு. சரி, அதாவது இந்த வவல்ஸை நீங்கள் வவல்ஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட். ஆனால் நான் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன பண்ணிட்டேன், மொத்தத்தையும் சேர்த்து AEIOUக்குள்ளே போட்டேன். நீங்கள் அப்படி தான் என்ன செய்யணும், படிக்கணும். ஒழிய காம்ப்ளிகேஷன் உள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம தமிழர்கள், இந்தியர்கள் கவனமாக இருங்க. போட்டிங்களா? சரி. பின்கோடு 67 20 52 67 20 52. இப்போ கவனிங்க. இல்லைப்பா இதை யூஸ் பண்ணுறேன். வவல்ஸ் பாருங்கள், உங்களுடைய ஷீட்டில் பின்னால் இது அப்படியே தந்திருக்கேன். வவல்ஸ்னா என்னது? AEIOU. ஓகேயா? AEIOU. AEIOU. நான் நேற்றுக்கு இந்த பிகினிங் போட்டேன் தெரியுமா? நினைவு இருக்குதா? AEIO இல்லாமல் NTHBGNG, அது இங்கிலீஷ். அதில் வவல் போட்டால் தான் IN, in the beginning God created heaven and earth அப்படின்னு வரும். இப்போ பாருங்க, இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஒரு T இருக்குல்ல, மேலே ஒரு T இருக்குல்ல, இந்த T அதோட பேர் காமர்ஸ். சொல்லுங்க, காமர்ஸ். எல்லாருமே சொல்லணும். ஓகே, காமர்ஸ். ரெண்டாவது கத் ஆஃப் காமர்ஸ். ஒரு டீ போட்டு வலது பக்கத்தில் 2 புள்ளி வச்சா கத் ஆஃப் காமர்ஸ். எதுவும் முதல்ல படிக்கும்போது மண்டைக்குள்ளே போகாது, திரும்ப படிக்கும்போது மண்டைக்குள்ளே போயிடும். 22 லெட்டர்ஸ் உங்களுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் அடுத்த எக்ஸசைஸ் எப்படின்னா, லெட்டர் மட்டும் காட்டுவேன், நீங்கள் அதை சொல்லணும். சிம்பிளாக சொல்லிடுவீங்க. ஓகேயா? கத் ஆஃப் காமர்ஸ். இப்படி ஒரு லெட்டருக்கு கீழே ஒரு மைனஸ் மாதிரி போட்டால் பத்தாவுக்கு சைடில் 2 புள்ளி வச்சாச்சுன்னா கத் ஆஃப் 10. சத்தமாக சொல்ல, கத் ஆஃப் 10. நல்லா கவனிங்க. ஆலஃப் பெத் கிமல் டாலத் ஹேவாவ், இதை நம்ம மறந்துடுவோம். ஒரு எதை தான் என்ன கூடுவோம், ABCDEF. ஓகேயா? அதே மாதிரி கத்தாஃப் குத்தாஃப் எல்லாம் நம்ம மறந்துடுவோம். இதை பார்த்தோன்னே இது A, இது A, இது E, இதை கண்டுபிடிச்சிடுவோம். போயிட்டே இருப்போம். குறுக்கு வழியில் தான் என்ன செய்யணும், படிக்கணும். நேர் வழியில் போனால் எல்லா காரியமும் செய்ய முடியாது. ஓகே, அடுத்து பாருங்கள். 2 புள்ளி மட்டும் ஒரு ஆலஃப் போட்டு 2 புள்ளி வச்சாச்சு அப்படின்னா ஷிவா, ஷிவா, ஷிகோல், ஷிகோல். 3 புள்ளி வச்சாச்சுன்னா ஷிகோல்.
ஆலஃப் போட்டு கீழே 3 புள்ளி வச்சாச்சுன்னா எலோஹீம் வந்துவிடும். ஓகேயா? இப்போ பாருங்கள், 5 புள்ளி, அந்த 3 புள்ளி கூட 2 புள்ளி வச்சு 5 புள்ளி. இப்படி தான் நான் படித்தேன். 1 புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளி, 5 புள்ளி. அது என்னன்னே தெரியாது. 1 புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளி, 5 புள்ளி, வலது பக்கம் 2 புள்ளி, இடது பக்கம் 2 புள்ளி, மேலே 1 புள்ளி, கீழே 1 புள்ளி, இப்படியே படித்து வாசித்து படிச்சிட்டோம். இப்போ அது மனப்பாடம் ஆகிட்டு. உங்களுக்கு சொல்லி தரும்போது இன்னும் ரொம்ப மனப்பாடம். கத்தாப் ஷிகோல் 5 புள்ளி போட்டால் கத்தாப் ஷிகோல். சொல்லுங்கள், 5 புள்ளி கத்தாப் ஷிகோல், 3 புள்ளி ஷிகோல். இப்போ பாருங்க, செரே 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 இல்லை, செரே. 2 புள்ளி ஆலஃப் கீழே 2 புள்ளி போட்டாச்சுன்னா செரே. அடுத்து செரே யோத். 2 புள்ளி போட்டு ஒரு யோத் வந்துன்னா அது இன்னொரு ப்ரொனவுன்சியேஷன் போயிடும். வவல், கன்சோனன்ட் இல்லை, என்னது வவல் ஆகிடும். ஆலஃப் போட்டு யோது போட்டு 2 புள்ளி போட்டால் இதோட ப்ரொனவுன்சியேஷன் செய்துடும், மாறிடும். செரையோத். அடுத்து பாருங்க, ஹிரேக் ஹிரேக். ஒரு ஆலஃப் போட்டு கீழே 1 புள்ளி போட்டாச்சுன்னா ஐயா மாறிடும். ஏ கிடையாது, என்னது 3 புள்ளி போட்டால் 5 புள்ளி போட்டால் 1 புள்ளி போட்டால் 2 புள்ளி போட்டால் இப்படியே மண்டைக்குள்ளே ஏற்றிட்டோன்னா போயிட்டே இருக்கு. அடுத்து பாருங்க, ஹிரேக் யோத். 1 புள்ளி போட்டு மேலே ஒரு யோது, இங்கே 2 புள்ளி போட்டு மேலே ஒரு யோது. ஹிரேக் யோத். புள்ளிக்கு பேர் ஹிரேக்கு, இது யோத். அடுத்து பாருங்க, பேத்தா யோக். ஒரு யோத்து போட்டு கீழே ஒரு மைனஸ் போட்டாச்சுன்னா பெத்தாக் யோத். காமர்ஸ் கட்டூஃப். இங்கே இருக்கு காமர்ஸ், மேலே இருக்கு காமர்ஸ். அதே மாதிரி ஒன்று தான் இது, காமர்ஸ் கத்தூஃப். அடுத்து பாருங்க, ஹோலம். ஹோலமில் புள்ளி எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ஆலஃப் போட்டு மேல் பக்கத்தில் புள்ளி வச்சா ஓ ஆகிடும். ஓகேயா? அடுத்து பாருங்க, வவு போட்டு மேலே புள்ளி வச்சாலும் ஓ. வவு போட்டு உள்ளாடி புள்ளி வச்சா யூ. ஏதாவது ஒரு ஆல்ஃபா போட்டு அது கீழே 3 புள்ளி இப்படி சாய்வில் வச்சா யூ. ஓகே, இப்போ நாம் அங்கே போகுவோம். இப்போ பாருங்க, இப்போ கவனி. ஹலோ, நல்ல கவனிங்க. காமர்ஸ், கத்தாஃப் காமர்ஸ், பத்தா, கத்தாஃப் பத்தா, இந்த 4 சேர்த்து ஏ. ஓகேயா? இதில் கொஞ்சம் ஏ அப்படியெல்லாம் வரும், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஏ அவ்வளோதான். நான் சொல்லித்தர மாதிரியே படிச்சுடுங்க, ஜம்ப் பண்ணாதீங்க, அப்படியே இவ்வளோ ஏ. இப்போ அதை பாருங்கள், அப்படியே பாருங்கள். நல்லா கவனிங்க. ஆலஃப் போட்டு கீழே இப்படி ஒரு டீ போட்டால் ஏ. அப்ரஹாம் ஏ. ஆலஃப் போட்டு கீழே ஒரு டீ 2 புள்ளி போட்டால் அதுவும் ஏ. ஆலஃப் போட்டு கீழே ஒரு மைனஸ் போட்டால் அதுவும் ஏ. ஆலஃப் போட்டு கீழே ஒரு மைனஸ் போட்டு 2 புள்ளி போட்டால் அதுவும் என்னது? ஏ. இப்போ பாருங்க, இங்கே எங்கேயுமே 3 புள்ளி 2 புள்ளி வராது. இங்கே மட்டும்தான் 2 புள்ளி வரும், இங்கே 2 புள்ளி வரும். டீ தான் இதில் ரொம்ப பிரதானம். டீ, காமர்ஸ், பத்தா 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 பத்தா, காமர்ஸ் காமர்ஸ். இந்த 4 ஏ. ஓகேயா? அடுத்து பாருங்க, ஆலஃப் போட்டு கீழே 2 புள்ளி, ஆலஃப் போட்டு கீழே 2 புள்ளி போட்டாச்சுன்னா என்னது? இப்படி போட்டால் இப்படி போட்டால் 5 புள்ளி போட்டால் 3 புள்ளி போட்டால் 2 புள்ளி யோது போட்டால் இந்த ஈயில் தான் இந்த புள்ளியெல்லாம் வரும். எப்படி? மேலே கீழே 1, இப்படி 2, இப்படி 5, இதெல்லாம் என்னது? ஈ. அப்போ ஆலஃப் போட்டு கீழே 3 புள்ளி போட்டால் ஏலோஹீம். இங்கே ஏயா இருந்தது, இப்போ எப்படி மாறிட்டு? ஈயா மாறிட்டு. ஓகேயா? இப்போ இந்த புள்ளி அப்படியே மனசில் வச்சுக்கிட்டா போதும். அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக அடுத்து படிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஈ வந்துட்டு இப்போ
ஒரு புள்ளி பெத்தா போட்டாச்சுன்னா என்னது? இப்போ பாருங்க, ஐக்கு ஒரு புள்ளி தான் வரும், 2 3 புள்ளியெல்லாம் வராது. அப்புறம் ஒரு பெத்தா யோத்து, ஒரு யோத்து போட்டு ஒரு பெத்தா போட்டாலும் என்னது? ஐ. இது ரொம்ப ரேராக வரும், இது ரொம்ப வரும், இது அதோட கொஞ்சம் குறைச்சி வரும், இது ரொம்ப ரேராக தான் வரும். அடுத்து பாருங்க, ஓ. ஓ பாருங்க, இதுவும் ஓ, இதுவும் ஓ. எது? இதுவும் ஓ, இதுவும் ஓ. ஆனால் என்ன இருக்கு இல்லையா, இது அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? காமட்ஸ் கத்தூஃப். முதல்ல இருக்கிறது காமட்ஸ் கத்தூஃப். ஆனால் இது ரொம்ப ரேராக தான் வரும், ரொம்ப ரேராக தான் வரும். இந்த ஆலஃப் போட்டு இங்கே ஒரு புள்ளி வச்சாச்சுன்னா இதுவும் என்னது? ஓ. எந்த ஒரு ஆல்ஃபாபெட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு புள்ளி வச்சா ஓ, ஒரு வவ் போட்டு ஒரு புள்ளி வச்சாலும் ஓ. இதை 2 ரீதியில் படிக்கலாம், ஓன்னும் படிக்கலாம், ஆவோன்னும் படிக்கலாம். இது ஏ, இது வவ், ஓ. ஆவோன்னு படிக்கலாம், ஓன்னு படிக்கலாம். அப்போ பழக்கத்தில் ஒரு வேர்டை நம்ம பார்க்கும்போது ஓகே இது ஆவோ அல்லது இது ஓ வந்துடும். ஓகே. அடுத்து பாரு, யூ. ரொம்ப சிம்பிள், ஒரு வவ் போட்டு உள்ளாடி ஒரு புள்ளி வச்சா என்னது? யூ. கீழே 3 புள்ளி வச்சா யூ. யூ. இவ்வளோத்தையும் நிறுத்திங்க, அதுக்கு மேலே போகாதீங்க. இவ்வளோத்தையும் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கங்க. இப்போ பாருங்கள், ஏ டி, 2ல் டி, 2ல் மைனஸ் வந்து புள்ளி வருது. இ பாருங்கள், 2 புள்ளி 3 புள்ளி 5 புள்ளி எல்லாம் இ. ஐக்கு ஒரு புள்ளி, ஓக்கு மேலே, எல்லாமே மேலே, சைடில் வராது. யூக்கு கீழே வரும். ஓகே, சைடில் இப்படி, சைடில் இப்படி புள்ளி புள்ளியாக வரும். ஓகே. இப்போ நீங்கள் ஷீட்டை கையில் வச்சுக்கோங்க. இப்போ நான் எழுதி போடுறேன். இப்போ ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரணும். ஓகே, AEIU கரெக்டாக சொல்லணும். ஓகே. சரி, இப்போ 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 வாங்க, இப்போ வாங்க, இப்போ ஏல். ஓகே. ஏல் ஒரு ஓ, ஏலோ, HI ஹீ ஹிம், ஏலோ ஹிம். இப்போ பாருங்க, சொல்லுங்க, யாரோ சொன்னீங்களே, ஏலி, ELI, ஏலி. இப்போ சொல்லுங்க, எலியா. எலியா. இப்போ கவனிங்க,
இது என்னது? முதல்ல 2 புள்ளி வச்சா என்னது? பி. பி. ஆர். இது ஆர், பத்து இல்லை, ஆர். ஹெரேக்கியோத், நல்லா கவனிங்க, இது ஹெரேக்கியோத்து. ஹெரேக்கியோத்து ஐ. ஐ. பெராஷீத். இதுதான் பைபிள் இருக்கிற முதல் வார்த்தை. என்னது? பெராஷீத். 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 அடுத்து பாருங்க, முதல்ல என்னது? முதல்ல என்னது? பீடு சொல்லக்கூடாது. பா. பா. ரேஷ். கீழே ஒரு மைனஸ் போட்டா என்னது? பாரா. பெரஷித் பாரா. கிரியேட்டட். காட் கிரியேட்டட். பாரா. ஈஸியா இருக்குதா? இப்போ நீங்களே சொல்லணும், என்ன ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக சொல்லணும். அப்ரஹாம். ஆபிரகாம். ஆபிரகாம். இது என்னது? சாராய். முதல்ல என்ன லெட்ரு? முதல் லெட்ரு எது? யோத். ஒய் ஏ. அடுத்த லெட்ரு சரி, உங்களுக்கு குழப்பம் வேணாம். புள்ளி வச்சா பி, புள்ளி வைக்காட்டா வி. இப்போ என்னது? யாக்கோவ். 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 நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், ஒரு பேர் சொல்லுங்கள். சின்ன சின்னதாக சொல்லுங்கள், அப்புறம் பெருசு பெருசாக போ. தாவீத். சொல்லுங்க, என்ன லெட்டர் போடணும் சொல்லுங்க. தாலத்.
டாலத்து பாருங்கள், 2 சைடும் ஒரே லெவல் இருக்கணும். டாலத்து ஒரே அளவு, ஒரே அளவு. இதை நீட்னா கஃப் ஆகிடும். தா வா. அடுத்து மறுபடியும் டி. தாவீத், தாவீத், தாவீத். அரபிக் தாவூத், தாவீத். உரியா. நியாய இங்கிலீஷ்லேயே போட முடியாது. உரியா. இது என்ன லெட்டர்? ரேஷ். ஆர் ஐ. ஹிரேக் யோத். ஊரி யாஹ். உரியா, உரியா. ஆனால் இதெல்லாம் நான் சொல்லி தந்தாலும் உங்கள் மைண்டு அந்த தேனு இது மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களான்னே யோசிச்சுட்ருக்கு. நேற்றுக்கு அது உங்களுக்கு நிறைய தந்திருக்கு. இன்றைக்கி போக முன்னாடி உங்களை நான் எழுதவும் வாசிக்கவும் வச்சிருன்னு சொல்லியிருக்கேன். அதில் என்னுடைய போர்ஷனை கரெக்டாக அனுப்பிச்சிடணும். இதில் மிச்சம் மீதி இருக்கக்கூடாது. எது பேசிக்காக உங்களுக்கு தரணுமோ அதில் தந்தாச்சு. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? டெவலப் பண்ணி. இப்போ உங்களை கூப்பிட்டு எழுத போக்க போகிறேன். எப்படி? அதான் ஆகாதுங்கிறீங்களோ? நானே எழுதிட்டு இருந்தால் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒவ்வொருத்தராக உங்கள் பேரை ஷீட்டை பார்த்து எழுத்து கூட்டி எழுதுங்க. தப்பு தான் நான் சொல்லித்தரேன். கமான், ஷீட்டை கையில் கொண்டு வந்துருங்க. பேர் என்னன்னு முதல்ல சொல்லிவிட்டு வாங்க, வெளியுமே வாங்க. எவ்வளோ நேரம் தான் வேடிக்கை பார்ப்பீங்க? இனி சிரிக்கிறீங்களா அழுறீங்களான்னு பார்ப்போம். வாங்க, பெண்ணுக்களை போட்டுறாதீங்க. சரி, என்ன பேர்? ரஞ்சித். ரொம்ப ஈஸியான பேர் ரஞ்சித். எழுதுங்க. இங்கிலீஷில் முதல்ல எழுதுங்க ரஞ்சித் அப்படின்னு. ரொம்ப கஞ்ச பிசினாரி மாதிரி இருக்கும். எப்போ இவ்வளோ பெரிய போர்டில் பெருசாக ரஞ்சித்து போட்டிருக்கலாம் இல்லை? சரி, இப்போ நீங்கள் லெஃப்டில் இருந்தால் எழுதணும் இல்லை, ரைட்லேருந்தே எழுதுங்க. ஓகேயா? ரைட்லேருந்து. ஆர் எங்கே இருக்குது முதல்ல சொல்லுங்கள். தடவரர் எங்கே இருக்கு? ஆறு. ரேஷ் சொல்லுங்க, போடுங்க.